வரவேற்கலாம். நம்ம கதிரேசன் சார உற்சாகமா எல்லாரும் வரவேற்கலாம். சத்தம் பத்திலேயே. கமலக்கண்ணன் சார் வாங்க சார், அவரையும் சத்தம் பத்தலைங்க, நல்லா கைத்தட்டுங்க. சுமதி மேடம், நம்ம தர்ஷினி மேடம் வாங்க. வாசு சார், நம்ம கேமராமேன் சார் ஸ்டேஜுக்கு வாங்க சார். சந்தோஷமா கேமராமேனுக்கு வரவேற்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடிட்டர் சார் ராஜா முகமது சார் வாங்க சார். ஒரு கரத்த கரவசோட அவர் அழைங்க. நம்ம ஹைஃபை மீடியா ஹர்ஷா, விழாவின் நாயகன் டாக்டர் எஸ் ராஜா சார், மியூசிக் டைரக்டர் கம் டைரக்டர் வாங்க சார். எல்லாரும் அவங்க இடத்துல எந்திரிச்சு நில்லுங்க. தமிழ் தாய் வாழ்த்து போடுறோம். Thank you so much, sir, for giving this opportunity, Raja sir. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், என்ன பேசணும்னு தெரியல. Thank you for my team, Guru and Tabitha, Raja sir. Thank you so much media for welcoming me. Yeah sir, thank you sir. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நெக்ஸ்ட் சுமதி மேடம், அவங்களும் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பொண்ணோட பற்றி வரவேற்கிறோம். அதை தொடர்ந்து அவங்க ஒரு வாழ்த்துறை வழங்குவாங்க. என்னோட ரவி, எங்க ப்ரொடக்ஷனுக்கு பேக் போன் மாதிரி எங்க அண்ணன். நன்றிண்ணே. மேம் ஒரு சில வார்த்தைகள். எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. ஒருத்தர் வந்து விளையாட்டா சொல்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு கதை எழுதிட்டு முடிக்க முடியாமல் ஒரு டாக்டரை கூப்பிட்டாராம். எனக்கு கதையை முடிக்க முடியலைங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாங்கினாராம். உடனே டாக்டர் சொன்னாராம், எங்களை பேஷண்ட்ஸை பார்க்க தானே கூப்பிடுவாங்க, நீங்கள் ஏன் கதையை முடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நிறைய பேர் கதையை நீங்கள் முடிச்சிருக்கீங்க, அதனால உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட டாக்டர் நாங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த கதையை வளர்க்கறதுக்கும் கதையை நல்லா நடத்துறதுக்கும் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே நான் பிரதானமாக இங்கே வந்தது ராஜா அண்ணனுக்காக. ராஜா அண்ணன் நாங்கள் எல்லாரும் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து எல்லாரும் எவ்வளவோ லாபகரமாக, அரசியல் என்றாலே அது பட்டத்திற்கும் பதவிற்கும் சம்பாத்தியத்திற்கும் என்று இல்லாமல் கொள்கைக்காக தனது வாழ்நாளில் உரக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கும் தர்ம போராளிக்காக நாங்கள் இங்க வந்தோம் அப்படின்றதுல நான் பெருமை அடைகிறேன். அது மட்டும் இல்ல, டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நான் கூட்டிட்டு வரமாட்டேன். ஏன்னா நான் ஹோம் மினிஸ்டர்னு சொன்னா ஹோம் மினிஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நல்லது. ஆனாலும் அவர்களும் வந்தார்கள் என்றால் உண்மையிலேயே 2 ராஜாக்களுக்கும் நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்காக நான் மறுபடியும் சொல்றேன். எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த படத்தை தியேட்டரில் சென்று பார்த்து நல்லதை நல்லவர்களுக்காக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்
இது ரொம்ப நல்ல பேரு. செய்யாதே, நல்லதை செய், நல்லது இல்லாததை செய்யாதே என்பதான் வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் இருக்க முடியும். ஆனா அரசியல்வாதி அப்படி சொல்ல முடியாது. அரசியல்வாதி நல்லதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல செய் அப்படின்னா எதையோ செய், செய்யாதேனா நல்லதை செய்யாதே அப்படின்னு கூட அரசியல்ல இருக்கவங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்ததில் என் அப்பா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க. இந்த கலப்படம் சொன்னாங்க, அதுல நான் வந்து டயலாக பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். ஏதோ ஒரு மருந்துகளை எல்லாம் அவங்க வியாபாரம் செய்கிறார்கள் என்று. அந்த நேரத்தில் கலப்பட மருந்துகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் மருந்து எழுதி கொடுக்கறாரு. அதனால எங்க அப்பா அடிக்கடி சொன்ன ஒரு சின்ன இது, அந்த காலத்துல கலப்பட மருந்து வந்து கொண்டிருந்த நேரத்துல டாக்டர்கிட்ட போங்க, ஏனென்றால் டாக்டர் பிழைக்க வேண்டும் அல்லவா. டாக்டர் கொடுத்த மருந்து சீட்டை கொண்டு மருந்து கடைக்காரரிடம் கொடுங்கள், மருந்து கடைக்காரர் பிழைக்க வேண்டும் அல்லவா. மருந்து கடைக்காரர் கொடுக்கின்ற மருந்தை தயவு செய்து சாக்கடையில் கொட்டி விடுங்கள் என்றால் நீங்கள் பிழைக்க வேண்டும் அல்லவா. அந்த மாதிரி போலிகளை பார்த்தெல்லாம் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலத்துல உண்மையானவர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் முயற்சி முற்றிலும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் முயற்சி, எப்படி மருத்துவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அதுல ஸ்டாஃப் நர்ஸ், மயக்க மருந்து நிபுணர், வார்ட் பாய், வார்ட் டெக்னீஷியன், டாக்டர்ஸ், அனஸ்தீசியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல இங்கே தயாரிப்பாளர், டைரக்டர், எடிட்டர், அதே மாதிரி எல்லாரும் பிஆர்ஓ, லைட் பாய், அது மாதிரி எல்லாரும் நிறைய எனக்கு டெக்னிக்கலா சொல்ல தெரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு நோயாளியை பிழைக்க வைப்பதை போல ஒரு திரைப்படத்தை உருவாக்குகிறார்கள். அந்த திரைப்படத்தை எல்லோரும் பார்த்து மகிழ்ந்து உங்களுக்கும் லாபமா இருக்கணும், அவங்களுக்கும் லாபமாக இருக்கணும் சொல்லி உங்களிடம் வாழ்த்தி விரைவிடுகிறேன். இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றியை பெற வேண்டும். சுமதி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் நம்ம வெற்றி விழால வருவோம் என்று. இந்த திரைப்படம் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகள் சிறுநீரக துறையில லட்சம் சிறுநீரக நோயாளிகளை பார்த்திருக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 45 கிட்னி ஸ்பெஷலிஸ்டுக்கு நான் டீச்சராக இருந்திருக்கேன். அதுபோக எனக்கு ஒரு யுனிக்காக வந்து அரசாங்க மருத்துவமனையில் அன்றைக்கு முதல் சேரும் பொழுது எம்பிபிஎஸ் முடித்தோடனே அது வந்து எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் இஸ் ப்ளீஸ் டு அப்பாயிண்ட் யூ அப்படின்னு என்னை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு இருந்த வார்த்தை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரின்னு மாறின பிற்பாடு அங்கே வந்து ப்ராஃபிட் இஸ் த டார்கெட், ப்ராஃபிட் இஸ் த டார்கெட். லைஃப்பில் எல்லாருக்கும் பணம் தேவை. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது இதுதான் சொல்லுவேன், உங்களுக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் என்னென்னா நானும் பணம் கொடுக்கணும், நீங்களும் பணம் கொடுக்கணும். அதனால் வாங்கும் பொழுது நீங்கள் பணம் எல்லோருக்கும் தேவை தான். அது வாங்கும் பொழுது இப்படி குனிந்து நின்று வாங்கிக்கோங்க, அவங்க இப்படி பாக்கெட்லேருந்து எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. குனிந்து நின்று வாங்கிறது உங்களை சேவைக்கு. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் இருந்து நான் ஆரம்பத்தில் பணியாற்றிய பொழுது போகிற ஒவ்வொரு பேஷண்ட்டும் வெத்தலை பாக்கு, பழம், ஒன்றும் இல்லைன்னா எலுமிச்சம்பழமாவது வாங்கி அரசாங்க மருத்துவமனையில் நன்றி சொல்லிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். மரியாதைக்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் இருக்கட்டும், அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், மன்னை நாராயணசாமி அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவரின் துணைவியார் ஜானகி அம்மா அவர்களுக்கு வைத்தியம் பார்த்த அனுபவம் இருக்கிறது. மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுக்கு பார்த்த அனுபவங்கள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக மரியாதைக்குரிய சூப்பர் சார் அவர்களுக்கு கூட முதல் முறையாக அங்கே ராமச்சந்திர மருத்துவமனையில் அவர் டயாலிஸ் ஆகும் பொழுது நான் தான் அவருக்கு போட்டேன். இது எங்கேயும் நான் பொது மேடையில் சொன்னதில்லை, என்னுடைய அடக்கத்தின் காரணமாக. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைகள் எவ்வளவோ இருந்தாலும் இன்றைக்கி மக்கள் நலன் சார்ந்த பணியில் ஒரு முதலமைச்சர் என்னென்ன செய்யணுங்கிறத அண்ணன் வந்து தர்ம போராளி நாங்கள் சொல்லுவோம். தர்ம போராளி என்று சொல்வதற்கு எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு ஒருத்தர் இருக்காங்க. தர்மத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு போராளியாக இருந்தவர் தான் அண்ணன் எச்.ஆர். ராஜா அவர்கள். அவங்க வந்து
உண்மையிலே அவருக்கு ஒரு சில குரல் கொடுக்கறதுக்கு எங்களை போன்றவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து மேடைகளில் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மனதைரியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆசைகள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவருடைய படத்தை பார்ப்பதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஹோம் மினிஸ்டர். எனக்கு வந்து அவங்க மற்றவங்களுக்கு கவர்னர், எனக்கு அவங்க ஹோம் மினிஸ்டர். நான் வந்து மரியாதைக்குரிய சொல்லும்போது எல்லாரும் கேட்பேன், எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், என் பேஷண்ட் கிட்ட சொல்லுவேன், சுகர் பேஷண்ட்டா, நீங்கள் ஐபிபி பேஷண்ட்டா, அந்த எல்லாத்தையும் வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு தடவை சொன்னால் உங்கள் வீட்டில் போய் உங்கள் ஒய்ஃப் 100 தடவை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உப்பு சாப்பிடாதேன்னு சொன்னால் உப்பு சாப்பிட அவங்க சொல்கிறது கேட்பாங்க. டாக்டர் சொன்னார்லன்னு கேட்பாங்க. நான் என்னென்னலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து உங்கள் ஒய்ஃப்கிட்ட அட்வைஸ் பண்ணிடுவேன். அதனால் அவங்க வீட்டில் அதை சொல்லுவாங்க. அதனால் மனைவி சொல்லை கேட்காத கணவன் இல்லை. மனைவி சொல்ல நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நாள் வாழ முடியும். எல்லாருமே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க துணைவியாரின் சொல்லை கேட்டு வாழ பழகியவர்கள் தான் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொது மெசேஜை சொல்லி ஒரு புது அனுபவத்தை கொடுத்த இந்த மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களோட இவ்வளோ வருஷ மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஈடனே இல்லாதது சார். சார் கூட பழகிற வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா எனக்கு ரொம்ப வயசு கம்மி. சார் புகழ்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. பட் ஆனால் அவரோட சிஷியம் கூட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவர் மாதிரியே தான் சாரும் பேசுவார். அவர் பேசுகிறப்ப நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் தான் தெரியுது இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்னு. அண்ணே, அவரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ வந்து நல்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் அப்படியே தொடரணும், இன்னும் நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எங்களால் முடிஞ்ச உதவியில் நாங்களும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். அண்ணன் ஒன்று வந்து உங்கள் வேறு வார்த்தையெல்லாம் பேசுங்க. இந்த மாலை நேரத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் முன்னாள் கவர்னர் மதிப்பிற்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் மதிப்பிற்குரிய எச் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள் மற்றும் பத்திரிகை துறை அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலைத்தாயையும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்க முடியாததுக்கான விழா மேடை தான் இந்த விழா மேடை நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு. ஏன்னா சினிமாவும் அரசியலும் கலந்துதான் தமிழ்நாட்டில் பல வருஷங்களா இருந்துகிட்டு இருக்குது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் ப்ரொடியூஸ் பண்ண ஜிகதண்டாங்கிற ஒரு படம், அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயினான கதையை வந்து மதுரையில வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ரவுடி, அந்த ரவுடியை வந்து அந்த கதை கேட்டு டைரக்ட் பண்ண சொல்லி ஒரு போறாரு. அந்த கதையை அந்த இது பண்ணும்போது இன்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரவுடியை அந்த ரவுடி தொழில விட்டுட்டு நானே அந்த கலைத்தாயில சினிமாவில் அடாப்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னா அந்த படத்தோட கதையை ஜிகதண்டாவோட கதை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு கலைத்தாய் யாரையுமே எப்பவுமே எந்த நேரத்துல மாத்திரும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை மாத்தி ஒரு ரவுடி எப்படி ஒரு திரும்பி வந்து ஒரு திரும்ப வந்து அந்த ரவுடித்தனத்தை வந்து ஒரு நடிகனா மாறுறான் அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எச் ராஜா அண்ணா வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய போல்டா நீங்க பாத்திருப்பீங்க. அண்ணன் பேசக்கூடிய ஸ்பீச்சா இருக்கட்டும் எல்லாமே வித்தியாசமா பண்ணிருப்பாரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்துல வந்து பண்ணியிருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால சினிமாவும் அரசியலும் கலந்துதான் வந்து நீ ஃபுல்லா போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. அப்புறம் வந்து இந்த படத்துல குருன்னு ஒரு அறிமுக கதாநாயகன் ஆயிருக்காரு. ஏன் சொல்ல வந்தோம்னா உங்களுக்கு அந்த சினிமா அரசியல் வந்து ஏன் அப்படி சொல்ல வந்தோம்னா, டாக்டர் ராஜேந்திரன் சார் வந்து பாத்தீங்கன்னா MBBS முடிச்சுட்டு MD முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகி ஸோ அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் வந்து அவர் கலைத்தாய் சினிமாவோட தாகம் வந்து பாருங்க, திரும்ப அவர் அங்கிருந்து இங்க வந்து வர சொல்லி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் சினிமாவோட தாகம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 225 படங்கள் வருது அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தயாரிப்பாளர்களும் சரி 100 இயக்குநர்களும் சரி புதுசா இந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா அந்த படத்துல ஜெயிச்சிட மாட்டோமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுதான் கலைத்தாய் வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷமா நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கக்கூடிய ராஜேந்திர சுப்பண்ணி சாருக்கும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கக்கூடியதுக்கும், அப்புறம் இந்த படத்துல எடிட்டர்
சார் வந்து ராஜமோகன் சார் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஆல்மோஸ்ட் தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு அவர் இந்த படத்தை பணியாற்றிருக்காரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றியடை, செய்யாதை மாபெரும் வெற்றியடை எல்லாம் மலை இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி லெஜண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சவுந்தரராஜன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா, இப்போ எனக்கு ஆசான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சார், அது மாதிரி எங்கள் சாரோட ஆசான் வந்து அவருக்கு மரியாதை செலுத்த பொன்னாடை போத்து வரவேற்க நம்ம பாலாஜி சார் ஸ்டேஜுக்கு ஒரு மாதிரி அன்போடு அழைக்கிறேன். வாங்க சார். இப்போ சார் வந்து இந்த மேடையில் வந்து உட்காந்துருக்காரு. இந்த படம் பார்த்த உடனே இந்த தம்பி ரொம்ப சின்ன வயசுல இந்த அளவுக்கு நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நம்ம நீ சினிமா வந்து ஃபர்ஸ்ட் இருந்த சினிமா வேற, இப்போ இருக்கிற சினிமா வேற. இப்போ இருக்கிற சின்ன இளைஞர்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு 300 படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெரிய படம் விடுங்க, அது வெற்றி. எப்பவுமே இந்த சின்ன படமெல்லாம் ஜெயிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு டீமாக நல்ல கதையை ரெடி பண்ணி நல்லா நம்ம எடிட்டர் எல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் ரொம்ப பாராட்டணும். உண்மையில நல்லா பண்ணிக்க, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து வெற்றி. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 படம் எடுத்தாலும் ஒரு 4-5 படம் இந்த சின்ன படம் எல்லாம் வெற்றி கொடுக்குது. அது போல இந்த படத்தை வந்து நல்ல விளம்பரம் பண்ணணும். இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து விளம்பரம் வந்து நம்ம வீட்டு வாசப்படியே தொட்டு பார்க்குது. அது தொட்டு பார்த்தாதான் வீட்டில் இருக்கிறவங்களாம் தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால என்ன படம் எடுத்தாலும் அந்த விளம்பரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாதான் ஜனங்க ஏதோ இருக்கு, நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனசுல தோணுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ சமீபத்தில் வந்து ஆந்திராக்கெல்லாம் போயிருந்தோம், ஹைதராபாத் போயிருந்தோம், கொச்சினுக்கெல்லாம் நானும் கதிரேசன் சார்லாம் போயிருந்தோம். அங்கே இருக்கிற சினிமா இப்போ ஹைதராபாத்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் தேட்டரில் தான் போய் பார்க்குறாங்க படத்தை. உண்மையில சொல்லுங்க, அந்த ஆந்திரா மாநிலம் நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. அந்த தேட்டரில் போய் படம் பார்த்தாதான் அது நல்லா திருப்தியாக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் என்ன செய்யறாங்கன்னா, செல்லில் பார்க்குறாங்க. செல்லில் பார்த்து டிவியில் கனெக்ஷனை கொடுத்து பார்க்குறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. தேட்டரில் போய் பார்த்தாதான் அந்த படத்து நல்லா இருக்கும். செல்லில் வந்து படம் தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா செல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா பார்த்துட்டு திருப்பி ஆஃப் பண்ணுங்க, திருப்பி ஒரு படம் பார்க்கணும் ஒரு 2 மணி நேரம் நேராக போய் தேட்டரில் போய் பாருங்க. அந்த படம் என்ன எப்படி இருக்குன்றது ரிசல்ட் அப்போ தெரியும். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர் எடுக்கிறாரு, எதுக்கு எடுக்கிறாரு, இந்த படத்தை வந்து அது நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் படம் இருக்கார். சார் வந்து அமெரிக்காவில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த கலை உணவு வந்து அவருக்கு சாருக்கு பாருங்க இருக்கு. நம்ம படம் எடுக்கணும், படம் எடுத்து ஒரு சாதனை பண்ணணும், தன்னுடைய மகனை வந்து ஹீரோ ஆக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய சாதனை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இப்படி இருக்கிற ஆர்வமான ஆர்வத்தோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசருங்கெல்லாம் நீங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு எங்க சங்கத்துல வந்து நிறைய இப்போ சில சிஸ்டம் எல்லாம் போட்டிருக்கோம். எந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்ம சங்கத்துல படம் எடுத்தாங்கன்னா எல்லா டைரக்டர் டெக்னீஷியன் எல்லாமே அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ணி பதிவு பண்ணி அந்த சங்கத்தினுடைய சட்டப்படி எப்படி எப்படி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் புதுசா வராங்க, படம் எடுத்துட்டு பாதிலே நிறுத்திடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு பாருங்க, ப்ரொடியூசர் சங்கத்துல வந்து எவ்வளவு நல்லது பண்ணின்னு இருக்கோம். அதுவே தெரியாம என்ன செய்யறாங்க, சங்கத்துல நம்பர் ஆகாம படமெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா நம்பர் ஆகிறாங்க.
எப்போ ப்ரொடியூசருக்கு வந்து எங்க படம் எடுத்தாலும் ப்ரொடியூசர் சங்கம் நம்பர் ஆயிட்டு அந்த சங்கத்தில் இருக்கிற விதிமுறைகள்லாம் கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் படம் எடுக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு படம் எடுத்தா அந்த கதையை கேட்கணும். நல்ல டெக்னீக்ஸ். ஒரு 1.5 கோடியில் படம் எடுக்கணும். அந்த 1.5 கோடி வந்து ரிட்டர்ன் வரணும். ரிட்டர்ன் வந்தாதான் அந்த படத்தை நம்ம எடுக்கணும். ஏதோ ஒரு படம் எடுக்கணும் ஆர்வக்கோளாறு எடுத்துட்டு அவன் சொத்துக்கு அல்லது வித்து இந்த படத்தை எடுத்து திருப்பி லாஸ் ஆகிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாறுல எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம ஒரு பிளான் வச்சுங்க. நல்ல கதையை செலக்ஷன் பண்ணி அந்த நல்ல டைரக்டர் 10 வாட்டி அந்த கதையை கேளுங்க. இன்னொரு டீம் செட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு 4-5 பேர் நல்ல சினிமா டெக்னிக்ஸ் தெரிஞ்சுங்க கூட வச்சு அந்த கதையை நல்லா கேட்டு அதுக்கு ஏற்ற டெக்னிக்ஸ் வச்சு அந்த படத்தை எடுத்து வெளியிடுங்க. உண்மையில என்னைக்கும் சினிமா வந்து ஜெயிக்கலாம். அதுல வந்து எந்த லாஸ் வராது. இந்த ஆர்வக்கோளாறு எடுக்கிறவங்க தான் இன்னைக்கு லாஸ் ஆகிருக்கல கண்டு நல்லா பிளான் பண்ணி எடுத்தாக்கா படம் வந்து வெற்றியை கொடுக்கும், நல்லதும் நடக்கும். தயவு செய்து எங்க பத்திரிகைலாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க இந்த படம் இந்த நல்லா எடுத்துக்காங்க. இந்த படத்தை இந்த வெற்றி படம்னா நீங்க எழுதுற எழுத்துல தான் இருக்கு. நல்லா எழுதுங்க. நல்ல விளம்பரம் உங்களால வரட்டும். அந்த படம் வெற்றி ஆகட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.